வணக்கம் மாணவர்களே. இன்றைய 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் இயல் 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் பார்க்க போகிறோம். இந்த அமர்வில் புகழ்பெற்ற NCC NSS கணக்கிற்கான எளிய முறை தீர்வு ஒன்றை பார்க்க போகிறோம். இது நம்ம புஸ்தகத்தில் எடுத்துக்காட்டு 8/30 தரப்பட்டிருக்கு. முதல்ல கணக்கை வாசிப்போம். 50 மாணவர்கள் உள்ள வகுப்பில் 28 பேர் NCCயிலும் 30 பேர் NSSயிலும் மற்றும் 18 பேர் NCC மற்றும் NSSயிலும் சேர்கிறார்கள். ஒரு மாணவர் சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் 1 NCCயில் இருந்து ஆனால் NSSயில் இல்லாமல், 2 NSSயில் இருந்து ஆனால் NCCயில் இல்லாமல், 3 ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. இந்த 3 கேள்விகளுக்கும் நாம் விடையளிக்க போகிறோம். இப்போ தீர்வு பகுதிக்கு போவோம். இந்த கணக்குக்கான தீர்வை 9ஆம் வகுப்பில் படித்த கணங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வெண்படங்கள் மூலமாக கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை எழுதிக்குவோம். N(S) எவ்வளவுன்னு கொடுத்துருக்குறாங்க? 50 இல்லையா? சரி, அடுத்தது ஏங்கிறது NCCயில் சேர்ந்த மாணவர்களினுடைய கணம்னு வச்சுக்குவோம். பிங்கிறது NSSயில் சேர்ந்த மாணவர்களுடைய கணம்னு வச்சுக்குவோம். சரி, இப்போ வெண்படம் போடுவோம். முதல்ல அனைத்து கணம். கணங்கள் பகுதியில் அனைத்து கணத்தை நம்ம யூங்கிற கேபிட்டல் லெட்டரில் குறிப்போம். இங்கே அனைத்து கணம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா கூறுவெளியை குறிக்குது. ஸோ எஸ் இந்த ஓரத்தில் நான் போட்டுட்ருக்கேன். உள்பக்கமும் ஓ போட்டுக்கலாம் நம்ம. சரி, அடுத்தாப்பில் நம்ம என்ன செய்யணும்? இந்த ஏபிங்கிற கணங்களை குறிக்கணும். இப்போ பாருங்கள், ஏ அப்படிங்கிறது NCCயை குறிக்குது. அதுக்கு ஒரு வட்டம் போட்டுக்கிட்டேன், அதை ஏன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தாப்பில் பாருங்கள், NSSயை குறிக்க ஒரு வட்டம் போட்டுக்கிட்டேன், அதை பின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ ஏல எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள், கொஸ்டினில் இருக்குது இல்லையா? அதை நம்ம எழுத போகிறோம். 28 பேர். அதே மாதிரி பியில் 30 பேர் இந்த கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதை எழுதிக்கிறேன். சரி, இரண்டிலும் சார், இரண்டிலும் சேர்ந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? 18 பேர் இருக்கிறாங்க. NCCலையும் இருக்கிறாங்க, NSSலையும் இருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் நான் ஷேட் பண்ணி காட்டுறேன். இந்த பகுதியை பாருங்கள், லைட் ப்ளூ கலரில். இது எதை குறிக்குது அப்படின்னா ஏஐ மட்டும், அதாவது NCCயில் உள்ளவங்களை மட்டும் குறிக்குது. அதே மாதிரி இப்போ லைட் ஆரஞ்சாக ஒரு கலர் கொடுத்து ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் பிஐ மட்டும், அதாவது NSSயில் உள்ளவங்களை மட்டும். இப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த 18 அப்படிங்கிறது எதை குறிக்குது? இரண்டிலும் இருப்பவங்களை குறிக்குது. சரி, இப்போ இந்த பகுதிகளினுடைய மதிப்பை அந்த ஷேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இந்த பகுதிகளினுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ NCC மட்டும், அதாவது ஏ மட்டும் கண்டுபிடிக்க இந்த 28லேருந்து இந்த 18 கழித்து இங்கே உள்ளே போட போகிறோம். பாருங்கள், 28 - 18 = 10. அதே மாதிரி NSS மட்டும் கண்டுபிடிக்க இந்த 30லேருந்து 18 கழித்து போட போகிறோம். 30 - 18 = 12. சரிதானா? இப்போ நம்ம படம் போட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு கணக்குக்கான தீர்வாக நம்ம பார்க்க போகிறோம். தேவையானதை மட்டும் வச்சுக்குவோம். முதல் கணக்கு பாருங்கள், NCCயில் இருந்து ஆனால் NSSயில் இல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏல மட்டும் இல்லையா? அப்போ நம்ம எப்படி எழுதணும்? இந்த கணக்கை எழுதி அதுக்கு கூட என்ன செய்யணும்? NCCயில் இருந்து ஆனால் NSSயில் இல்லாமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை எழுதி இருக்க நிகழ்தகவு, இதை மட்டும் நம்ம சேர்த்தா போதும். ரைட், அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், P(A) மட்டும். ஏன்னா ஏன்னு தானே வச்சுருக்கோம். P(A) மட்டும். வழக்கமாக P(A)க்கு என்ன சூத்திரம் போடுவோம்? N(A)/N(S)ன்னு போடுவோம். இப்போ இங்கே ஏ மட்டும் இருக்கிறதுனால N(A) மட்டும் /N(S)ன்னு போடுறோம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ N(A) மட்டும் இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளவு? 10 /N(S)ங்கிறது 50. மொத்தமாக மேலே எழுதியிருக்கோம்ல அது. இப்போ இதை சுருக்கலாமா? சுருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 1/5. 0க்கு 0 அடிச்சிடலாம். முதல் கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தாப்பில் ரெண்டாவதாக ஒன்று கேட்டிருக்காங்கல்ல, அதை பார்க்க போகிறோம். NSSயில் இருந்து ஆனால் NCCயில் இல்லாமல். இதுக்கும் அதே மாதிரி தான் கணக்கை எழுதி அதோட எதை சேர்த்துறணும்? இருக்க நிகழ்தகவு அப்படின்னு சேர்த்துறணும். ரைட்டு, இப்போ பாருங்கள், P(B) மட்டும், P(B) மட்டும், பியில் மட்டும் இருக்கிறதுக்குன்னு எழுதிக்கிறோம். = N(B) மட்டும் /N(S). N(B) மட்டும் /N(S). தட்ஸ் = N(B) மட்டும் இதை எழுதி வச்சுருக்கோம். 12 மொத்தம் எவ்வளவு? 50. NSSங்கிறது 50. இப்போ இதை சுருக்கிறோம். எதால் சுருக்கிறோம்? ரெண்டாம் வாய்ப்பாடை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு வாய்ப்பாடு யூஸ் பண்ண முடியாது. அப்போ எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். இதில் பாதி, இதில் பாதி. 2 12, 25 2 50. இதுதான் இதுக்கான விடை. ரெண்டாவது கணக்கு முடிஞ்சு போச்சு. மூணாவது பாருங்கள், ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான. பாருங்கள், ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். P(A) மட்டும்
ப்ளஸ் பி ஆஃப் பி மட்டும். என்சிசியில் மட்டும் அதோட என்எஸ்எஸில் மட்டும் ரெண்டையும் சேர்க்குறோம். பி ஆஃப் ஏ மட்டும் ப்ளஸ் பி ஆஃப் பி மட்டும் ஈக்குவல் டு, இப்போ பி ஆஃப் ஏ மட்டும் போன ஸ்டெப்பில் முதல் பார்த்தோம், முதல் கணக்குக்கு அதை எழுதிக்கிறோம் 10/50 ப்ளஸ் பி ஆஃப் பி மட்டும் ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்தோம் இல்லையா 12/50 இதை எழுதிக்கிறோம். இப்போ ரெண்டுலையுமே பகுதி ஒரே மாதிரியாக இருக்குது. அதனால் என்ன செஞ்சிடலாம், கூட்டிடலாம். 50 மேலே வந்து தொகுதியை அப்படியே கூட்டிடுறோம். 10 + 12. அப்போ இதனுடைய சுருக்கினா என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 22/50. இதை நம்ம சுருக்கிறோம், என்ன கிடைக்கும் 11/25. தரப்பட்ட 3 கேள்விகளுக்கும் நம்ம விடையளிச்சாச்சு. இப்போ இதை ஒரே பக்கத்தில் எப்படி தீர்வு எழுதுறது, பரீட்சையில் இந்த கேள்விக்கான தீர்வை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கவனிங்க, முதல்ல தீர்வு பகுதியில் தீர்வுன்னு எழுதிக்கிறோம். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை n(s) = 50. இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்பில் ஏ என்சிசியில் சேர்ந்த மாணவர்கள் போட்டுங்க, பி என்எஸ்எஸ்ஸில் சேர்ந்த மாணவர்கள் போட்டு, சரியா. அடுத்தாப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம், படம் வரைய போகிறோம். அனைத்து கணம் போடணும், வெளியில் இந்த இடத்துல எஸ். அப்புறம் உள்ளுக்குள்ளே 2 வட்டங்கள், ஏங்கிறது ஒரு வட்டம், பிங்கிறது ஒரு வட்டம். இந்த ஏங்கிற வட்டத்துக்கு மேலே என்சிசி, பிங்கிற வட்டத்துக்கு மேலே என்எஸ்எஸ். இந்த 28, 30 இங்கே எழுதணும். இது எதை பார்த்து எழுதணும், கணக்கு பார்த்து எழுதணும், ரைட்டா. அடுத்த ஸ்டெப்பில் 28 மைனஸ் இந்த 18, இந்த 18ம் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. 28, 30, 18 உடனே ஃபில்அப் பண்ணிடணும். எதை பார்த்து, கணக்கை பார்த்து. அப்புறம் 28லேருந்து 18 கழித்து 10 எழுதணும். 30லேருந்து 18 கழித்து 12 அப்படிங்கிறத எழுதணும், சரியா. இதை ஃபில்அப் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு பார்ட் முதல் கணக்கு, என்சிசியில் இருந்து ஆனால் என்எஸ்எஸ்ஸில் இல்லாமல் இருக்க நிகழ்தகவு, இதை எழுதிக்கணும். இது பி ஆஃப் ஏ மட்டும், இதுக்கான சூத்திரம் n ஆஃப் ஏ மட்டும் பை n ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 10/50. இதை சுருக்கிறோம், சுருக்கினா 1/5, 0 அடியாகிடுது. அடுத்தாப்பில் ரெண்டாவது கொஸ்டின், என்எஸ்எஸ்ஸில் இருந்து ஆனால் என்சிசியில் இல்லாமல் இருக்க. இது என்னது, இந்த ரெண்டாவது பக்கத்தில் உள்ள வட்டத்தை குறிக்குது. அப்போ பி ஆஃப் பி மட்டும், அதுக்கு என்ன சூத்திரம், n ஆஃப் பி மட்டும் பை n ஆஃப் எஸ். இதுக்கும் அதே மாதிரி தான், இந்த 12 எழுதுகிறோம், அடுத்து பை என்ன எழுதுகிறோம், 50 எழுதுகிறோம். இதை சுருக்கினா விடை 6/25. அடுத்தாப்பில் மூணாவது கொஸ்டின், ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவு. இது என்ன பண்ணுறோம்னா பி ஆஃப் ஏ மட்டும் ப்ளஸ் பி ஆஃப் பி மட்டும். இதுக்கு மட்டும் கவனிங்க, இந்த சுருக்குனதை எழுதுகிற இந்த 10/50 அப்படியே வச்சுக்கிறேன், ப்ளஸ் 12/50 அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் சார் அப்படின்னா பகுதிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டுறது ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 10/50 ப்ளஸ் 12/50ன்னு எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 50 பொதுவாக எடுத்துடுறேன், மேலே தொகுதியை அப்படியே கூட்டிடுறேன். 10 + 12 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 22/50. இதை சுருக்கிட்டோம், 11/25. அவ்வளோதான், விடை அளிச்சாச்சு. அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட இந்த வினாவானது நிறைய மாவட்டங்களில் திருப்புதல் தேர்வுகள்லையும் கேட்கப்பட்டிருக்கு. என்ன மாணவர்களே, இந்த முறை உங்களுக்கு எளிமையானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கணக்கை நீங்களே ஒரு முறை செய்து பாருங்கள். வாழ்த்துகள்.